ஆதரவு, படித்தவர்களால் நன்மை, மேன்மை, இனிமையாக பேசும் ஆற்றல், கலைத்திறம், அதாவது முக வசீகரம், ஜன வசீகரம், எழுத்து, ஆடிட்டர், ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ், இன்ஜினியர், எலக்ட்ரானிக். வித்யாகாரகனான புதன் வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானமான வித்யாஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்தில் நின்றால் வித்தை விருத்தி அடையும், கலை கற்றுப்பாங்க. அப்போ இந்த புதனுங்கிறது எல்லா கலைகளுக்குமே காரகர் தான். அப்போ அந்த கலையில் அவங்க நல்ல சிறந்தவராக இருப்பாங்க. இதே இந்த கிரக சேர்க்கையில் பார்த்தாக்கா இந்த புதன் சூரியன் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு கிரகம் வலிமையாக இருந்து கன்னி, மிதுனம், சிம்மம், மேஷத்தில் நின்னாக்கா புதன் திசையோ சூரிய திசையோ வந்தால் இந்த புதாதித்ய யோகம் மிக அருமையாக வேலை செய்யும். அந்த திசை அந்த ரெண்டு ஜோதிட நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருமதி ஜெயலலிதா மேடம் அவர்கள் புதனும் கல்வி யோகமும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார்கள். மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேடம் வாங்க மேடம். என் தாய் தந்தையரை வணங்குகிறேன். எனக்கு இக்கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து பிரபஞ்சத்திற்கு நன்றி. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துள்ள ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தின் நிறுவனர் ஐயா அவர்கள், ஸ்ரீ யோகாநாத் குருஜி அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். இங்கு எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு புதனும் கல்வி யோகமும். இங்கு நான் பகிரக்கூடிய அனைத்து விஷயங்களும் புதனை பற்றி. புதன்னாலே கல்வி, புதன்னாலே அறிவு, புத்தி, இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு சில விஷயங்கள் பகிர வந்திருக்கேன். பொதுவாகவே புதன் என்றாலே கல்வி, வித்தை, கலைஞானம், மாமா வழி ஆதரவு, படித்தவர்களால் நன்மை, மேன்மை, இனிமையாக பேசும் ஆற்றல், கலைத்திறம், அதாவது முக வசீகரம், ஜன வசீகரம், எழுத்து, ஆடிட்டர், ஆடிட்டிங், அக்கவுண்ட்ஸ், இன்ஜினியர், எலக்ட்ரானிக், தொழில்நுட்பம், ஜோதிடர், கல்வி மைய நிறுவனர், ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர், இப்படி புத்தி கூர்மை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே காரகர் புதன் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருத்தர் படிக்காதவராகவே இருந்தாலும் கூட அவர் செய்யக்கூடிய வேலையில் புதன் நல்லா இருந்தால் அந்த புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி அந்த வேலையில் திறம்பட செயல்படுவார். வித்யாகாரகனான புதன் வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானமான வித்யாஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானத்தில் நின்றால் வித்தை விருத்தி அடையும். அதாவது 1, 5, 9 இந்த புதன் இருக்கும்போது அந்த 1, 5, 9 1ங்கிறது லக்னம், லக்னாதிபதி. அதாவது லக்னம்னாக்கா அதனோட அந்த ஜாதகர், இந்த ஜாதகருக்கு நல்ல கல்வி, புத்தி, அறிவு, ஞானம், முக வசீகரம், இது எல்லாமே இருக்கும். அது படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் அவரவர் நிலைக்கேற்ப அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். 5ங்கிறது அந்த வித்தையில் வெற்றி கொள்வது, அந்த புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி அந்த அவருடைய வாழ்க்கை சிறக்க வைக்கிறது, இது எல்லாமே. அந்த 9ங்கிறது பாக்கியங்கள். அதனால் கல்வியினால், அவர் படித்திருக்க கல்வியினால், வித்தையினால், சிலர்லாம் படிப்பறிவு இருக்காது, நல்ல கலைஞானம் இருக்கும், டான்ஸ் மாஸ்டராக இருப்பாங்க, ஏதாவது கலையை கற்றுருப்பாங்க, ஏதோ ஒரு கலை கற்றுருப்பாங்க. அப்போ அந்த புதனுங்கிறது எல்லா கலைகளுக்குமே காரகர் தான். அப்போ அந்த கலையில் அவங்க நல்ல சிறந்தவராக இருப்பாங்க. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா மகரம், கும்பம், ரிஷபம், துலாம் இந்த லக்னங்களுக்கு கோண ஆதிபத்தியம் பெறுவதால் புத்தி கூர்மை உடையவராக இருப்பார். அடுத்து தனுசு, மீனம், மிதுனம், கன்னி ஆகிய லக்னங்களுக்கு கேந்திர ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் புதனோட வீடு. புதன் நின்ற இடத்தை பொறுத்து, வலிமையை பொறுத்து ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார். வலிமையான புதனாக இருந்தாக்கா அவங்க நல்ல மேத்ஸ், கணினி, உபதேசம், பேச்சாற்றல், எழுத்தாற்றல், தகவல் தொடர்பு, வானசாஸ்திரம், பங்குச்சந்தை, தரகு போன்ற துறைகளில் பிரகாசமாக இருப்பார்கள், பிரகாசமாக செயல்படுவார். புதன் லக்னத்தில் இருந்தாலோ, லக்னாதிபதியோடு சேர்ந்திருந்தாலோ, லக்ன புள்ளியாக இருந்தாலோ, புதனை குரு பார்த்தாலோ, புதன் குருவின் சாரம் வாங்கியிருப்பது, புதன் குருவோடு சேர்ந்திருத்தல், அதில் அவர்கள் ஜோதிடத்தில் மிகவும் ஈர்ப்பாக இருப்பது, ஜோதிடராகவும் இருப்பாங்க. இங்கே இருக்க அனைத்து பேருக்குமே இந்த புதன் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு நல்ல இது இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கே வர முடியும். இந்த சொல்லியிருக்கிறது ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த கேட்குறதுக்கு கூட அந்த புதனுடைய இது கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா நம்ம அது செய்யவே முடியாது, இந்த இடத்துக்கே வர முடியாது. அந்த மாதிரி புதன் ஜோதிடருக்கு வாக்கு பலிதமாகணும்னா புதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் புதனும் சனியும் சேர்ந்து 2ஆம் இடத்துலையோ, 2ஆம் அதிபதி சேர்ந்தோ, 2லையோ நின்றாக்கா நல்ல வாக்கு பலிதம். ஜோதிடர்களுக்கு நல்ல வாக்கு பலிதம் தேவை இல்லைங்களா? அப்போ அந்த வாக்கு பலிதம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும்.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதனோட வீட்டில் சனி இருந்து 2ஆம் வீடாக இருந்தாக்கா நல்லது மட்டும் சொல்லு, நீ சொன்னால் அப்படியே பலிக்கும், கெட்டது யாருக்கும் சொல்லாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அதுதான். அந்த வாக்கு பலிதம் சொன்னாக்கா உடனே பலிக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த புதன் சனியோட சேர்ந்து 2ஆம் லக்னத்துக்கு 2ஆம் இடமாக இருக்கும்போது வாக்கு பலிதம் இருக்கும். லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியாக புதன் இருந்து, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக புதன் இருந்து 10ஆம் அதிபதியின் சாரம் பெற்றோ, 10ஆம் அதிபதியோட சேர்க்கை பெற்றோ, 10ஆம் அதிபதியின் பார்வையிலையோ சமசப்தமாகவோ தொடர்பு இருந்தால் ஜோதிடராக கண்டிப்பாக அவங்க அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் டச் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதோட வலிமையை பொறுத்து, புதனோட வலிமையை பொறுத்து, அதை திசா புத்தியை பொறுத்து, அதை பொறுத்து கண்டிப்பாக அந்த அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக கற்றிருப்பாங்க. அஸ்ட்ராலஜி ஃபீல்டு இருப்பாங்க, ப்ரொஃபஷ்னல் அஸ்ட்ராலஜிஸாக இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் இடம் இல்லையா, அதனால் இது இங்கே நிறைய பேருக்கு அந்த யோகம் அந்த இது இருக்கும், அமைப்பு இருக்கும், இல்லைன்னா இந்த இடத்துக்கு நம்ம வர முடியாது. அதே போல் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக புதன், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாக புதன் இருந்து அவங்க 2ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியோ சேர்க்கை வாங்கியோ இந்த 2ஆம் அதிபதியின் பார்வை இருந்தோ இருக்கும் போதும் நல்ல ஜோதிடராக, நல்ல கலை ஞானம் உடையவராக, நல்ல மேத்ஸ் கணினி ஃபீல்ட்லேயோ நல்ல மேத்ஸ் பண்ணுறவங்களாவோ, இந்த கணக்காயர்னு சொல்ல ஆடிட்டிங் ஃபீல்டெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர் இதெல்லாம் இந்த ஃபீல்டில் கண்டிப்பாக நல்ல திறம்பட செயல்படுவார்கள். இந்த புதனுங்கிறது நுணுக்கமான அறிவு. புதன் எப்படின்னா எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த மாதிரி செயல்பட்டுரும். நல்ல பகுத்து ஆராயக்கூடிய ஒரு தன்மை கொடுப்பவர் புதன் தான். இந்த புதனும் 2ஆம் அதிபதியும் வலிமையாக இருந்தால் சீரும் சிறப்புமாக பேச்சு திறமை உள்ளவராக இருப்பாங்க. அவங்க நல்ல படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம். எஜுகேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம படிப்புன்னு மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த இப்போ கல்லூரிக்கு போய் கூட படிக்காத ஒரு நபர் கூட இந்த புதன் நல்லா இருந்தால் ரொம்ப நல்ல பேச்சு திறமை, கலை நயமாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்காங்க, அவ்வளோதான். எக்ஸ்போஸ் பண்ணிக்க தெரியல அவங்களுக்கு, அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கலாம், அதனால் அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்காங்க. அதான் நுணுக்கமான அறிவு, நல்ல சில விஷயங்களெல்லாம் பிரித்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த யோசிக்கும் திறன், சமயோஜித புத்தி அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்தது புதன் 3ஆம் இடத்துல இருக்காங்க வைங்களா, இது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த லைஃப் போகிறதே தெரியாது, ஸ்மூத்தாக போயிடும். அப்படியே புதன் 3ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல நின்னோ, இல்லை அந்த புதன் 3ஆம் இடத்து அதிபதியின் சாரம் வாங்கியிருந்தாலோ கணவன் மனைவிக்குள்ளே எந்த சிக்கல் வந்தாலும் மறந்துடுவாங்க. அந்த லைஃப் ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டே இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க. புதன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது, 4ஆம் இடம் உயர்கல்வி, கண்டிப்பாக அவங்க மேத்ஸ் சம்மந்தப்பட்ட உயர்கல்வி கண்டிப்பாக அவங்க படிப்பாங்களா இருப்பாங்க. இல்லை அந்த கணக்காவது நல்லா போடுவாங்க. சிலர் கல்லாப்பட்டியில் உட்காந்து காசு எண்ணிட்டுருப்பாங்க, படித்தவங்களாகவே இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஞானம் அதெல்லாம் நல்லா அந்த கணக்கு நல்ல போடக்கூடியவராக இருப்பாங்க. ஏதாவது சுபகிரகம் பார்த்தாலோ கல்வி வித்தை அருமையாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கல்வியெல்லாம் ரொம்ப அருமையாக அவங்களுக்கு. டெக்னாலஜிலே இப்போ நிறைய ஃபீல்டு இருக்குது, நிறைய இப்போ டெக்னாலஜி நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம், அந்த டெக்னாலஜியில் நிறைய பிரிவினைகள் இருக்குது. அதெல்லாம் புதன் சம்மந்தப்பட்டு இப்போ இந்த சமயம் உயர்கல்விக்கு போகிறதுக்கு +2 முடித்து 10th முடித்து என்ன குரூப் எடுக்கலாம், என்ன காலேஜுக்கு சேரலாம், என்ன குரூப் எடுக்கலாம்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதியோடு புதன் சேர்ந்திருந்தாலோ சாரம் வாங்கியிருந்தாலோ, இந்த 4ஆம் இடம் சிறப்பாக இருந்தாலோ, இது புதனோட சம்மந்தப்படுத்தி அந்த டிகிரி லெவலை பொறுத்து நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து அவங்களுக்கு எந்த ஃபீல்டுன்னு கூட அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். இதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தாக்கா மெடிக்கல் ஃபீல்டுக்கு வருவாங்க. ஆனால் செவ்வாயும் புதனும் பகை கிரகங்கள், அதனால் போராடி ஜெயிப்பாங்க, எப்படியோ போராடி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கண்டிப்பாக மருத்துவத்துறையில் நல்ல படிப்பு வெற்றி அடையும். அப்புறம் 4ஆம் இடம் இதுவே பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நெருப்பு ராசி, நீர் ராசி, நிலராசி அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. அந்த 4ஆம் இடம் காற்று ராசியாக இருந்து புதனும் தொடர்பு பெற்ற ஏரோநாட்டிக் என்ஜினியர் இந்த மாதிரிலாம் படிப்பாங்க. அதே ஜலராசியாக இருந்தால் 4ஆம் இடம் ஜலராசியாக இருந்தால் அதில் புதன் தொடர்பு இருந்து அந்த புதனே அங்கே அமர்ந்திருந்து 4ஆம் இடத்து அதிபதியாகி அந்த புதன் திசா புத்தி நடக்கிற காலத்தில் கண்டிப்பாக கடலியல் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்போ கேட்க வரும்போது கண்டிப்பாக அந்த அந்த இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா அந்த ஜாதகரே பார்த்திங்கன்னா அந்த மாணவரே பார்த்திங்கன்னா அதுக்கு தான் ஈர்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்.
நான் இது சம்மந்தமாக படிக்கிறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீ போய் வந்து ஏரோநாட்டிக் படிக்கிறியா, அங்கே கப்பலுக்கு போறியாலாம் நம்ம இழுத்து பிடிச்சிருப்போம். ஆனால் இயற்கையிலேயே அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கும். அப்போ கேட்க வரும்போது தாராளமாக அனுப்புங்க, நல்லா ஜெயிச்சுட்டு வருவாங்க நம்ம சொல்லலாம். அந்த கடலியல் சம்மந்தப்பட்ட படிப்பு, கடந்த படிப்பு, கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போகிற படிப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லலாம் ஜலராசியில் சம்மந்தப்பட்டிருக்கும் போது. இப்போ 4ஆம் இடம் வந்து நெருப்பு ராசியாக இருந்து அதில் புதன் சம்மந்தப்பட்டிருந்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு நல்லா இருக்கும், நல்லா வரும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜோதிடமே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு தான், பிளானட்ஸ் பற்றி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி அது லக்னமாக இருந்து லக்னாதிபதியாக இருந்து அதில் தொடர்பு பெற்று நெருப்பு ராசியில் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக மிக சிறந்த ஜோதிடராகவும் இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தால் மருத்துவ படிப்பில் எம்எஸ் சர்ஜன், சர்ஜிக்கல்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாமும் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடம் மொத்தம் 4இல் வந்து புதனோடு கேது சம்மந்தப்பட்டதுன்னு வைங்களேன். இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்த பெட்ரோல் பங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஓனர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு +2 தான் படிச்சிருப்பாங்க, அவங்க கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பெட்ரோல் பங்க்கில் பார்த்துருக்கேன், கெமிஸ்ட்ரி தான், ஆனால் பெட்ரோல் பங்க் சம்மந்தப்பட்ட அந்த தொழில் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு புதன் வந்து கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கலாம். அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு ராசி பலன் பார்க்குறவங்களாம் இருப்பாங்கன்னா புதன் கேது சம்மந்தப்பட்டாலும் அந்த ஃபீல்டில் கண்டிப்பாக அவங்க வந்து தான் ஆகணும். அது சட்டப்படிப்பு, சட்டத்தில் சிறந்தவராக சட்டப்படிப்பு படிப்பவராக அவங்க இருப்பாங்க. அப்புறம் 5ல் புதன் இருந்தாக்கா புத்திசாலித்தனத்தை குறிக்கும். அது எதிலையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சொன்னோம்னா, ஒரு கருத்து சொன்னோம்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறது, இமீடியட்டாக செயல்படுறது, இமீடியட்டாக அதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்கிறது, இமீடியட்டாக முடிவு எடுக்கிறது, இந்த மாதிரியான விரைந்து செயல்படக்கூடிய தன்மை புதன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது கிடைக்கும். 5ல் புதன் இருக்கும்போது 5ல் புதன் வந்து வலிமையாக இருந்தால் அந்த பட்டப்படிப்பு, மேற்படிப்பு, படிப்புக்காக வெளிநாடு போகிறது, புதன் கேதுவோடு சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக இந்த ஆன்மீகம், ஜோதிடம் வர்றது, பிஹெச்டி படிப்பு, அதெல்லாமே அந்த புதன் கேதுவோட சம்மந்தப்பட்டு பாகியஸ்தானத்தில் நிற்கும் போது பிஹெச்டி ஆராய்ச்சி நிலை படிப்பு வந்து உறுதி. இந்த ஆராய்ச்சி நிலைங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி கல்லூரிக்கு தான் போய் படிக்கணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் கூட வந்து நிறைய பேர் கல்லூரி படிப்பு பட்டப்படிப்புலாம் வந்து இல்லாத +2 கூட படித்தவங்க, 10th கூட படித்தவங்க கூட ஜோதிடத்தில் மிக சிறந்து விளங்குறாங்க. அதுலேயே அவங்க ஆராய்ச்சி நிலை வரைக்கும்லாம் போகிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் படிப்பு கல்வினாலே கல்லூரிக்கு தான் போகணும், +2 தான் படிக்கணும் அப்படி இல்லை, அப்படி கிடையாது. கலை நயம் நல்லா இருக்கும். அவங்க வந்து மியூசிக் கற்றுருப்பாங்க. அதுவும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 2ஆம் இடத்துலலாம் சிறந்த பாடகராக இருப்பாங்க. நல்ல நிலைமையிலாம் இருந்து நல்ல டிகிரி லெவலில் சார் சொன்ன மாதிரி இந்த டிகிரி லெவலை பொறுத்து அவங்களோட நிலை கண்டிப்பாக உயரும். கண்டிப்பாக நல்ல அந்த புதன் அமர்ந்திருக்க வீடு, லக்னத்திலேருந்து அமர்ந்திருக்க வீடு, சேர்ந்திருக்க சேர்க்கை, அதாவது கிரகத்தை பொறுத்து அதனோட தன்மைகள் வந்து மாறும். அதனுடைய அவங்க திறமைகள் வந்து மாறும். இப்போ 5ல் புதன் இருந்து சனியோடு சம்மந்தப்பட்டால் அந்த பிஹெச்டிங்கிறது பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக, அதாவது ஒரு நம்ம யாருமே எடுக்க முடியாத ஒரு டஃபஸ்ட் சப்ஜெக்டை எடுத்து அந்த பிஹெச்டி லெவலில் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இப்போ 5ல் புதன் இருந்தால் பெரும்பாலும் ஒரே வட்டத்திலேயே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது என்னன்னு கேட்டால் அதில் சூரியன் சம்மந்தப்பட்டார் வைங்க, காலையில் 9 மணிக்கு இருந்தால் ஈவினிங் வரைக்கும் அகாடமிக் சைடு, காலையில் 9 o'clock நான் போய் சைன் பண்ணணும், திரும்ப 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும், 5 மணிக்கு அகைன் வீட்டு ரொட்டீன் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரியான வேலை வந்து கண்டிப்பாக 5ல் தொடர்பு இருந்து அந்த சூரியன் சம்மந்தப்படும் போது கட்டாயம் அந்த மாதிரி அகாடமிக் சைடு இந்த ரொட்டீன் ஒர்க் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதே 6ல் புதன் இருக்கும்போது 6ல் புதன் இருக்கும்போது நேரம் எங்கே பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த 6ஆம் அதிபதி வலுத்திருந்தால் நல்ல ஆடிட்டிங், லா படிப்பு, சிலர்லாம் படிப்பறிவு இல்லாத வீட்டில் இருக்க பெண்களே கூட சரி, பெண்களை நான் தவறாக சொல்ல, பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த லா மாதிரி பேசுவாங்க. என்ன லா பேசுகிறியா இந்த வீட்டில், அவங்க கரெக்டாகவும் பேசுவாங்க, அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் சட்டத்தில் என்ன லா இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக பாயிண்ட்ஸ் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இந்த அறிவு கண்டிப்பாக அந்த புதன் சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டும்தான் பேச முடியும். அந்த அறிவு நுணுக்கமான அறிவு அவங்களுக்கு அப்போ தான் வரும், இல்லைன்னா வராது. அப்போ புதன் 6ல் இருந்தால் படித்த படிப்புக்கான வேலை, நல்ல கரெக்டாக படித்த படிப்புக்கான வேலை, வெளிநாடு யோகம். ஏன்னா 6லேருந்து புதன் நேராக 12ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு. அப்போ 12ஆம் இடத்தை பார்க்க அந்த திசா புத்திக்கால 12ஆம் இடத்துல பார்த்தாலும் சரி, 12ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும் சரி,
அந்த 12ஆம் இடத்து சாரநாதன் நல்ல நிலையிலிருந்து அந்த சாரநாதனும் புதனும் தொடர்பு பெற்று சேர்க்கை பெற்று இருந்தாலும் சரி, இந்த வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு யோகம், இந்த கல்வி, ஞானம் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு, ஆனால் இதில் நெகட்டிவ்ஸும் இருக்குது. புதன் சம்மந்தப்பட்டு நம்ம புதன் திசா புத்தியில் ஒருவர் வந்து டாக்குமெண்டேஷன், பத்திரப்பதிவு, ஒரு வீட்டோட டாக்குமெண்ட் வந்து அந்த பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாவது, அளவு பிரச்சனை வரும், நில பிரச்சனை வரும், அந்த வீட்டு நம்பர் மாறி இருக்கும், வேற ஒருத்தர்கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு அடி பிரச்சனையில் வரும். இந்த மாதிரிலாம் புதன் திசா புத்தி வரும்போது, புதனும் திசையும் வரும்போது, புதனும் இருக்கிற இடத்தை பொறுத்து, 4ஆம் இடத்துல புதன் இருக்குனால கண்டிப்பாக அவங்க இருக்கிற வண்டி, வாகனம், சொத்து, சுகம், இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும் இல்லைங்களா? அப்போ அந்த இடம் கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அதாவது அதே 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான இன்டைஜஷன் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக அவங்க உடல் நல கோளாறுகளை பார்த்துக்கணும். அடுத்து 7ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அந்த வரக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய களத்திறன் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. 2 பேரும் சப்போஸ் ஈக்குவலாக படிச்சிருக்க, பிஇ தான் படிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, இப்போ ஆணாக இருந்தாக்கா அந்த பெண் வந்து அந்த பிஇ படிப்புலேயே நல்ல அவார்ட்ஸ் வாங்கி இவரை விட அவர் நல்ல புத்திசாலித்தனமாக இருந்திருக்கலாம். அதே பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆண் 7ஆம் புதன் இருக்கும்போது ஆண் வந்து ஈக்குவல் ஃபீல்டாக இருந்தால் கூட அந்த நிலையில், அந்த ஈக்குவல் படிப்பில் கூட அவருக்கு நல்ல புத்திசாலித்தனமாக, நல்ல டேலண்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது களத்திறன் அதாவது களத்திரஸ்தானத்தில் புதன் இருக்கும்போது இதுவும் நடக்கும். இந்த களத்திறன் வந்து இளமையான தோற்றம், நல்லா புதன்னாலே இளமை இல்லைங்களா? அப்போ இந்த இளமையான தோற்றமும் அவங்களுக்கு இருக்கும். நகைச்சுவை பேச்சு அவங்கக்கிட்ட இருக்கும். 8ஆம் இடத்தில் புதன் இருந்தால் கடினமான உடல் உழைப்பு இருக்கும். 8ல் புதன் இருக்கும்போது கடினமான உடல் உழைப்பு இருக்கும். ஆனால் படித்த படிப்புக்கேற்ற வேலை இருக்காது. கடினமான உழைப்பாங்க, நல்லா உழைச்சேன், எனக்கு ஒன்றா வேலை காசு கிடைக்கலன்றது இதுதான். 8ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அது நடக்கிறது தான். அந்த திசா புத்தியில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், சிரமங்களை மேற்கொள்வாங்க. அடுத்தது 8ஆம் இடத்துல புதன் இருந்தால் இந்த மாமனார், தாய் மாமன் இடத்தில் எப்போதுமே மனக்கசப்புகள் இருக்கும். வம்பு வழக்கு, சண்டை, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சாரநாதனை பொறுத்து, அந்த புதனோட வலிமையை பொறுத்து இதனுடைய இந்த பிரச்சனைகள்லாம் மாறுபடும். மேலும் எந்த வேலையாகட்டும் 8இல் புதன் இருந்தால் பொருளாதார கணக்கு வழக்கு சரியானபடி வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவோ சம்பாதிப்பாங்க, கணக்கு சரியாக வச்சுருக்க மாட்டாங்க, அதுக்கு மறந்துடுவாங்க. அப்புறமேல் நான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, அந்த கணக்கு வழக்கு சரியாக அவங்ககிட்ட இருக்காது. 8ல் புதன் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அடுத்து புதன் 9இல் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் தந்தையார் வந்து புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் தன்னை சுற்றியுள்ள உறவினர்கிட்ட இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த பாக்கியஸ்தானத்தில் பாக்கியங்கள் தேடி வரும், இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதாவது ஜாதகருக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த சோஷியல் கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் புதன் இருந்து இந்த மாதிரி நம்ம திசா புத்தியும் நடந்து அந்த வலிமையாகவும் இருந்து அந்த டிகிரி லெவல், சாரநாதன் எல்லாத்தையும் பொறுத்து தான் இந்த பலன்கள் மாறுபடும். அவங்களுக்கு என்னன்னா சுற்றியுள்ள சோசியல் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். இந்த புதன் சனி இது 2 நல்ல வலிமையாக இருந்துட்டாலே நிறைய பேசுவாங்க. அளவற்ற பேச்சு அவங்கக்கிட்ட இருக்கும். தேவையில்லாத கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஒரு சின்ன புள்ளி வச்சாக்கா ரோடே போட்டுருவாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புதன் 10ஆம் இடத்துல இருந்தால் ட்ரேடிங் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. தொழில் கல்வி படிப்பு நல்லாயிருக்கும். பொருட்களை வாங்கி விற்கிறது, கமிஷன் பேசிஸில், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் வெற்றி பெறுவாங்க. லக்னாதிபதி அல்ல எந்த கிரகமானாலும் புதன் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி சாரம் வாங்கி திசை நடந்தால் தொழிலில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவாங்க. ஆனால் அந்த கிரகம் வக்கரமாக இருந்தால் கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம். அதில் நீசம்லாம் நமக்கு தேவையில்லை. நீசம் கிரகம் வக்கரமானால் அது நிலை மாறுபடும் இல்லையா? அப்போ புதன் 10ஆம் இடத்துல இருந்தால் வலிமையோடும் இருந்தாக்கா, சனியும் வலிமையாக இருந்தாக்கா தொழிலில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இதே புதன் 11ல் இருந்தால், அதாவது வந்து ஃபைனான்ஸு, அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை, படிப்பு, தன்னை விட வயதில் மூத்தவரின் உதவிகள் இவங்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து சிறு வயதிலே கஷ்டப்பட்டாலும் ஒரு வயதுக்கு மேலே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அவங்க கடினமான உழைச்சத்துக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் உண்டான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும்.
இதே புதன் 12ல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், புதனுக்கு வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது. இதே போல் சூரியன், புதன், சுக்கிரன் 3மே கூட்டு கிரகங்கள். நம்ம சொல்கிறோம் புதனும் சுக்கிரனும் கூட்டு கிரகங்களாக இருந்தாக்கா இந்த அஸ்தமனம்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அஸ்தமனம்லாம் செயல்படவே படாது. அந்த அஸ்தமனம் இருக்கோ இல்லையோ அந்த சுக்கிரனுக்கும் புதனுக்கும் வந்து அந்த சூரியனோட ஆதிக்கம், அந்த சூரியனோட இது கண்டிப்பாக இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படின்றாங்க இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணால் நேட்டிவ் பிளேஸை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். 12ல் புதன் இருந்து அந்த திசா புத்தி நடந்து அந்த சாரநாதனே தொடர்பு பெற்று சாரநாதனோட பார்வையும் இருந்து குரு பார்வை இத்தனை அமைப்புகளும் சரிவர இருந்தால் கண்டிப்பாக அவங்க நேட்டிவ் பிளேஸில் இருந்தால் ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவங்க ஒரு விட்டாவது ஊர் போடணும், இடமாற்றமாவது அடையணும். வெளிநாடு படிப்பு கொண்டு அங்கே போயிட்டாங்கன்னா எப்படியோ ஒரு வகையில் அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. இதே இந்த கிரகச்சேர்க்கையில் பார்த்தாக்கா இந்த புதன் சூரியன் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஒரு கிரகம் வலிமையாக இருந்து கன்னி, மிதுனம், சிம்மம், மேஷத்தில் நின்னாக்கா புதன் திசையோ சூரிய திசையோ வந்தால் இந்த புதாதித்ய யோகம் மிக அருமையாக வேலை செய்யும். அந்த திசை, அந்த 2 கிரகங்களும் வந்து வலிமையாக இருக்கணும், அந்த சாரநாதன் நல்லா இருக்கணும். அந்த திசா புத்தி காலத்தில் நல்ல புதாதித்ய யோகம் நல்ல புதாதித்ய யோகம் இருக்கணும்னா இன்றைக்கி நல்ல பெரிய கணக்காயிரம் ஆடிட்டிங் லெவலில் அக்கௌண்ட்ஸில் நல்ல பெரிய வேலையில் தான் அரசாங்க உதவி பெற்றோ அரசாங்க வேலையிலையோ மிக பெரிய அளவில் ஜெயிக்கிற ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கேன். இதுவே புதன் சூரியன் மீனத்தில் இருக்கும்போது அங்கு குருவும் ஆட்சியாக இருந்துட்டாக்கா, அதே இடத்துலையே குருவும் ஆட்சியாக இருந்துட்டா அந்த திசாபுத்தி காலத்தில் புதாதித்ய யோகம் மிக அருமையாக செயல்படுது. ஏன்னா குரு அந்த வீடு கொடுத்த குருவே அங்கே இருக்கார் இல்லையா. அப்போ இதுவே துலாத்தில் சூரியன் புதன் அமர்ந்து அங்கே சுக்கிரன் அமர்ந்தார் வைங்க, அந்த இடத்தோட அதிபதி சுக்கிரன் அமர்ந்து ஆட்சியாக இருக்கும்போது அந்த திசாபுத்தி காலத்தில் அருமையான கலைத்திறன் மிக்கவராக இருப்பாங்க. அந்த கலை ஞானம், புதன் சுக்கிரனாலே கலை ஞானம் இல்லையா, சினி ஃபீல்டு அதிலெல்லாம் அந்த நல்ல கலைஞானமாக இருப்பாங்க. இப்போ சூரியன் புதன் என்பது இந்த அகாடமிக் இயர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த சட்டத்தில் நல்ல உயர்நிலை படிப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, உயர்நிலை, அந்த கணவன் மனைவியை வந்து பிரிக்க வைக்கும் அந்த சூரியன் புதன் இருந்தால் மட்டும் ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே வந்து சந்தோஷமாக லைஃப் போய்டுன்றதை விட இந்த சூரியன் புதன் ஒன்றா இருந்து திசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக கணவன் மனைவிகள் இடையில் ஒரு மனக்கசப்பு வரும், பிரிக்க வைக்கும். பிரிவினைன்றது வந்து நம்ம டிவோர்ஸ் அப்படி எடுத்துக்க தேவையில்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்பப்போ வந்துட்டு போவாங்க, அது கூட ஒரு பிரிவினை தான். அப்புறம் இந்த சந்ததி கேப் இருக்கும், சந்ததி விருத்தி அடையாது அந்த சூரியன் புதன் சேர்க்கை இருந்தாக்கா. அடுத்தது புதன் சுக்கிரன் சேர்ந்தா கலை நயம் கொண்டவராக எல்லா கலைகளிலுமே எந்த ஆயக்கலை 68 64 இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஏதாவது பல கலையை கற்றவராக இருப்பாங்க. சிலர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க, சிலர் எக்ஸ்போஸ் பண்ணிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. அது அவருடைய தனஸ்தானத்தை பொறுத்து மாறுபடும். அதே புதன் ராகு சேர்ந்தாலோ, ராகு புதன் வீட்டில் இருந்தாலோ நல்ல கல்வி, புத்திசாலித்தனம் இருக்கும். இதுவும் ராசி கட்டத்தில் இடத்தை பொறுத்து மாறுபடும். அடுத்து புதன் செவ்வாய் பகையாக இருந்தாலும் மருத்துவ படிப்பு கண்டிப்பாக படிப்பாங்க, மெடிக்கல் ஃபீல்ட்லேயாவது இருப்பாங்க. இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மெடிக்கல் படிப்புனா MBBS டென்டிஸ்ட் இப்படியே ஆகணுன்றதுலாம் இல்லை. இந்த மெடிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறையிலேயாவது இருப்பாங்க. பிளட் பேங்க் இருக்குது இல்லையா, அது ஒரு மருத்துவத்துறை தான். மெடிக்கல் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன ஃபீல்டுலலாம் கூட அவங்க சிறந்த வகையில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மருத்துவத்துறையில் போராடி ஜெயிக்கும் வாய்ப்பு அது புதன் செவ்வாய் ஏன் இருக்குன்னா நல்லா இருப்போம். புதன் நல்லா இருக்கும், செவ்வாய் வீட்லையோ செவ்வாய் சாரமோ பெற்றிருந்து நல்ல நிலையில் இருந்தாக்க அந்த திசாபுத்தி காலத்தில் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருப்பாங்க, வேறு ஃபீல்டு மாற மாட்டாங்க, போராடி ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரன் இடத்துல மனக்கசப்புகள், தாய்மாமன் இடத்துல மனக்கசப்புகள் இப்படி உங்களுக்கு வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நேரம் கருதி அடுத்த கருத்துக்களை இது தொடர்ச்சி நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த யோகநாத் குருஜி அவர்களுக்கு நன்றிகள். மிக சிறப்பான முறையில் கல்வி யோகத்தை பற்றி சொல்லித்தந்த ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு மனதார நன்றிகள். மேடம் அவர்களுக்கு ரவிச்சந்திரன் ஐயா வாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சால்வை போடுவோம்.